எல்லாம் அந்த கூட்டம்லாம் ஏசப்பாவை பிடிக்க வந்துட்டாங்க. வந்துட்டு என்னென்ன எடுத்துட்டு வராங்கன்னா, தடி, பட்டயோ, ஈட்டி, ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ல வந்துட்டாங்க. இவர் எழுந்த உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு, ஒரு கல்லனை பிடிக்க வருது போல என்னை பிடிக்க வந்திருக்கிறீங்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்துல உங்க கூட தானே இருந்தேன், அப்பெல்லாம் நீங்க என்னை பிடிக்க கை நீட்டல. ஏன் பிடிக்க கை நீட்டலைன்னா, இது உங்களுடைய வேலையா இருக்கிறது, இது அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. சொல்லும் போது ஏசப்பாவை அவங்க கொண்டு போறாங்க. தூஷண வார்த்தைகள் நிறைய பேசுறாங்க. பேசி ஏசப்பாவை ஃபர்ஸ்ட் பிலாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. பிலாத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து ஏரோது ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. இப்படியாய் ஒரு குற்றவாளியை இங்கேயும் அங்கேயும் கொண்டு போற போல கொண்டு போய் மக்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு விரோதமா என்ன சாட்சி சொல்றாங்கன்னா, இவர் ஜனங்கள் மத்தியிலே கலகம் உண்டாக்குகிறவன். இசப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஜனங்க மத்தியில கலகம் உண்டாக்குகிறான். அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு இதனால இவன் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறைங்க. அவங்க பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை விடுதலை பண்றது அந்த அந்த நாட்களில் அது ஒரு வழக்கம். ஒரு குற்றவாளியை அந்த பண்டிகை நாளில் விடுதலை பண்ணி விட்டுருவாங்க. அது போல விடுதலை பண்றதுக்கு பரபாஸ் அப்படின்ற ஒரு குற்றவாளி, அவன் மேல நிறைய குற்றம்லாம் இருக்கு, அந்த குற்றவாளியை எங்களுக்காக விடுதலை பண்ணிடுங்க, அவனுக்கு பதில் ஏசப்பாவை நீங்க சிலுவையில் அரைஞ்சிடுங்க அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரே கூட்டமா ஒரே சத்தமா என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை சிலுவையில் அரைங்க, இவனை சிலுவையில் அரைங்க, இவன் ஜனங்க மத்தியில கலகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நாட்கள் எல்லாம் ராஜாவா இருந்தது ஏரோதுகிட்டயே போய் சொல்றாங்க, இவன் தன்னைத்தானே ஒரு ராஜா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா கோவம் வரும்ல ராஜாக்கு. இவனை அப்ப ஏரோது கூப்பிட்டு விசாரிக்கிற, நீ ராஜாவா? ஆமா, நீங்க சொல்லுகிறபடி நான் ராஜாதான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்ப ஜனங்களாம் என்ன சொல்றான், இவங்க இப்படியே விடக்கூடாது, இவர் இப்படிதான் கலகம் பண்ணிட்டே இருக்கிறாரு மக்கள் மத்தியில அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்துட்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா அப்புறம் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போயிட்டு 2 குற்றவாளிகளுக்கு கபால ஸ்தலம் அந்த கொல்கதாவில் போயிட்டு 2 குற்றவாளிகளுக்கு மத்தியில ஒரு கல்லணை போல ஆண்டவர் என்ன பண்றாரு, வலது புறத்துல ஒரு குற்றவாளி, இடது புறத்துல ஒரு குற்றவாளி, இயேசுவை நடுவிலே சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுதுதான் ஏசப்பா என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் அந்த சாட்சி பொய் சாட்சி சொன்ன அந்த ஜனங்களையும், ஆண்டவரை கன்னத்துல அறைந்த அந்த மக்களையும், முகத்துல துப்பின அந்த ஜனங்களையும் தூஷண வார்த்தைகளை பரியாசம் பண்ணி அவருடைய வஸ்திரத்தை கழற்றி சீட்டு போட்டார்கள். இப்படி பண்ண அந்த ஜனங்களுக்காக இசப்பா பரிந்து பேசுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏன் ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, ஏசப்பா அந்த தீர்க்க தரிசன வாசனம் நிறைவேறும்படியா இதெல்லாம் நடந்தது, அந்த வார்த்தையை சொன்னார். அப்புறம் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்ட்டு நம்ம வேதத்துல பார்த்தோம்னா, ஏசப்பாவே சொன்னார்ல, மத்தேயு 6:14, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அந்த வசனம், அவர் சொன்ன அந்த வசனத்தை நிறைவேற்றும்படியா ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்புறம் மத்தேயுல வசனம் இருக்கு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியும்படிக்கு திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்தும் படிக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஏசப்பா சொல்றாருல. அப்ப அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக தான் இன்னைக்கு நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், பாவம்னா அது பாவம் செஞ்சாதான் பாவம் அப்படின்னு இல்லை, நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும். அன்னைக்கு சீமோன் பேதுரு தான் ஏசப்பாவை காட்டி கொடுத்த மறுதளித்தார் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு சின்ன விஷயத்துல ஆண்டவரை மறுதளிக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது காரியம் செய்யற, இது எல்லாமே நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறையிற காரியங்கள் தான். அன்னைக்கு அவங்க தான் செஞ்சாங்க அப்படி இல்லை. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத அந்த பிசாசு கொடுக்குற இந்த காரியத்துக்காக தான் ஏசப்பா நம்மளை மீட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான். அப்ப அந்த நாட்கள் எல்லாம் ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னா எதனா ஒரு மிருகத்தை கொண்டு போய் பலியிட்டுருவாங்க. பலி எதுக்காக பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா, இப்போ ஆடு பலியிடுறாங்க, ஒரு கோழி ஏதாவது பலியிடுறாங்கன்னா, நான் செஞ்ச தப்புக்காக அதை நான் பலி செலுத்திட்டா என்னுடைய தப்புல இருந்து நான் விடுதலை பெற்றுட்டேன், எனக்கு விடுதலை வந்துடுச்சு அப்படின்றது. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு நாளும் நீங்க தப்பு பண்ணி பலி கொடுத்துட்டு இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்றதா ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, அவரையே பாவ நிவாரண பலியாக நம்மளுடைய எல்லாருடைய
பாவத்திற்காக ஏசப்பா ஒரே தரம் அவர் ஒருவரே சிலுவையில மரித்து நம் பாவியா இருக்க நம்மை நீதிமான் ஆக்கும்படியாக ஏசப்பா நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்மள ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நம்மளும் மன்னிக்கிற அந்த குணம் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா சிலுவையில ஜாலியா அவரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா பிதாவே அவர்களை பண்ணி அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் எவ்வளவு பாடுகள் பட்டார். அவர் சரீரம் ஃபுல்லா பிற்கப்பட்டது. அந்த ஒரு நிலைமையில தான் யாராலையும் சொல்ல முடியாதுல்ல, அந்த கடைசி தருவாய் அந்த 7 வசனம் பேசுறது. ஏன்னா அவர் மரிக்க போறார், அவர் ஜீவன் போக போகுது. அந்த நேரத்துல யாராலையும் இப்படிப்பட்ட தங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக பரிந்து பேசுறவங்க யாருமே பண்ணவே முடியாது. அந்த நேரத்துல கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரோட உடம்புல பிளட்டே இல்லை, பிளட்டு தண்ணி எல்லாமே போயிடுச்சு. அவருக்கு தொண்டெல்லாம் இப்படி வறண்டு போச்சு. தண்ணி கேட்டாலும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கசப்பு கலந்த காடியை தான் அவருக்கு குடிக்க கொடுத்தாங்க. மரண தருவாயில கூட அவ்வளவு துன்பப்படுத்தின அந்த ஜனங்களை பார்த்து ஏசப்பா யார்கிட்ட பேசுறாருன்னா பிதா கிட்ட பேசுறாரு. பிதாவே, ஏன்னா அவர் தேவகுமாரன், அவர் மனுஷனாவும் செயல்பட்டார், தேவகுமாரனாவும் செயல்பட்டார். இந்த பூமியில அற்புதம் செய்யும் போதெல்லாம் தேவகுமாரனா இருந்தார். இந்த பாடுபடும் போதெல்லாம் மனுஷனா அவருக்கு என்னென்ன அந்த வலி எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. அந்த பாடும் பிளஸ் தேவகுமாரனா இருந்ததுனாலதான் நம்மள இவ்வளவு துன்பப்படுத்துற இந்த ஜனங்களுக்கு பிதா கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி, பிதாவே இவங்களுக்கு தெரியலப்பா, இவங்க அறியாம தான் செஞ்சுட்டாங்க. பழைய ஏற்பாடு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கலாம், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமானார்கள். அது மாதிரி இவங்க தெரியாம தான் செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு எதுவும் தெரியல, நான் தான் மேசியான்னு தெரியல, நான் தான் கிறிஸ்துன்ட்டு இந்த மக்கள் தெரியாம செஞ்சுட்டாங்க, அதனால மன்னிங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் அதை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு பரிந்து பேசுறாரு. ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு பரிந்து பேசுவாங்க இல்ல. இப்போ ஒரு பிள்ளைய யாரும் அவன் தப்புதான் பண்ணிட்டான், யாராச்சும் அடிக்கும் போது அப்பா பார்த்துட்டு நல்லா அடிங்க நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஓடி போய் எதுக்கு என் பிள்ளைய அடிக்கிறீங்க அப்படின்னு தடுப்பாங்க. தடுத்து அவங்ககிட்ட சண்டை போட்டு எல்லாருக்குமே அந்த இது வராது. நம்ம பசங்களை யாருன்னா அப்படி பண்ணா ரோட்ல சும்மா கேட்பாங்க. ஆனா அந்த துடிப்பு யாருக்கு வரும்? தகப்பனுக்கு தான் வரும். அது மாதிரிதான் நம்ம செஞ்ச அந்த பாவத்துக்கு, நம்ம செஞ்ச அந்த மீறுதலுக்கு அந்த துடிப்பு யாருக்கு இருக்குன்னா நம்ம ஏசப்பாக்கு தான் இருக்கு. அதனாலதான் பிதா இவங்க மேல கோவப்படக்கூடாதுன்ட்டு பரிந்து பேசுறாங்க. பிதாவே உங்களை மன்னிச்சிடுங்க. எதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. எதுக்கு மன்னிக்க சொல்றாருன்னா, இவங்க செஞ்சது என்னன்னு அவங்களுக்கே தெரியல, என் மக்கள் அறியாமையால செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும். கோபமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பட்ட பாடு நம்ம யாராலையும் பட முடியாது. அது யோசிக்க கூட முடியாது. ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை மனுஷன் காயப்படுத்தி இருக்கலாம். நிறைய தூஷண வார்த்தைகள் பேசி ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா நம்ம ஏசப்பாவை தான் பார்க்கணும். ஏசப்பா என்ன பண்ணாரு? மன்னிச்சார்ல. அதே போல நம்மளும் யார் மேலேயும் இந்த ஆண்டவர் கற்றுத்தந்த இந்த 7 வசனத்துல முதல் வசனம் மன்னிக்கிற குணம் நம்மகிட்டயும் இருக்கணும். பகையா யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும்னா நம்ம ஏசப்பா மாதிரி தான் இருக்கணும். மன்னிக்கிற குணம் நம்மளிடத்துலயும் இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரு.